அனைவருக்கும் காலை வணக்கம். உள்ள வந்தான ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுது. உங்களுக்கும் எனக்கும் ஒரே ஒரு வித்தியாசம், இதுல டிசிஎல் இல்லை. அதுவே அமைஞ்சது போல இருக்கு, எப்படின்னு தெரியல. சார் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஹெட்னு 4 பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. ஸோ 4 தலை மத்தெல்லாம் தளபதிகள் நினைக்கிறேன், எப்படின்னு தெரியல. உலகத்துல கிட்டத்தட்ட ஒரு 4லேருந்து 4.25 கோடி ஜீவராசிகள் இருக்கிறதா ஒரு கணக்கு சொல்லுது. ஒரு 2 கோடி ஜீவராசிகள் தரையிலையும், பாக்கி இருக்கிறது தண்ணிலையும், அதாவது தண்ணின்னா கடல் தண்ணிக்கு தப்பா நினைச்சுக்காதீங்க, அதுல இருக்கிறதா மக்கள் சொல்றாங்க. இது அனைத்திலும் மனுஷனுக்கும் ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்கு. தியரிட்டிக்கலா நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம். அதை நிஜமாவே நீங்க யூஸ் பண்றீங்களா, மனுஷன் யூஸ் பண்றானா, அது என்னது, அதை யூஸ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் அலசிட்டு, நான் உள்ள வரும்போது தான் டாபிக் சொன்னார், அதை எங்கேயா கொண்டு வந்து கனெக்ட் பண்ணணும். அந்த காலத்தில் ஒரு எஸ்.வி. சேகர் டிராமா 30 வருஷம் முன்னாடி நான் பார்த்துட்டேன். அந்த டிராமா முடியும் போது திடீர்னு எஸ்.வி. சேகர் ஸ்டேஜில் காட்டில் மழைன்னு கத்துவார். எதுக்கு பாருனா, இல்லைப்பா டிராமா பேர் ஏதாவது ஒரு இடத்துல சொல்லணும். அது மாதிரி இங்கே ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லி ஏதோ சொன்னார். ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி பேசி ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்கணுமா, ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி பேசாமல் ஸ்ட்ரெஸ்ஸை நீக்கணுமான்றதை கொஞ்சம் கண்டுபிடிப்போம். இந்த ஒரு ஜீவராசிக்கு இங்கிலீஷில் கொடுக்கப்பட்ட ஒரு பேர் பார்த்தீங்கன்னா ஹோமோசேப்பியன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஹோமோசேப்பியனா சிந்திக்க திறமை படைத்த ஒரே ஒரு ஜீவராசி. 6வது அறிவுன்னு சொல்லி சொல்லலாம். 6வது அறிவு, 7வது அறிவு, எப்படி படம் எடுத்தாலும் அந்த அறிவு நம்ம நிறைய நேரத்தில் யூஸ் பண்றோமான ஒரு சந்தேகம் இருக்கு. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1970களில் ஹார்வர்ட்ல ஒரு ரிசர்ச் ஒன்று ஆரம்பிச்சாங்க. கிட்டத்தட்ட ஒரு 30 வருடங்கள் நடந்த ரிசர்ச். அந்த ரிசர்ச்சினுடைய பேப்பர் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 98-99 இன்டர்நெட்ல பப்ளிஷ் பண்ணாங்க. ஒரு 600-700 பேஜ் இருக்கும். அந்த ரிசர்ச்சினுடைய என்ன அப்ஜெக்டிவ், அதன் மூலமாக கிடைத்த சாராம்சம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க ஹியூமன்ஸை ஸ்டடி பண்றாங்க. ஹார்வர்ட்ல இது மாதிரி ஸ்பான்சர்ட் ரிசர்ச்சஸ்லாம் நிறைய இருக்கும். அவங்க எடுத்த ரிசர்ச் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எதனால உலகத்தில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான ஜீவராசிகள், சில ஜீவராசிகள் மனிதர்கள், ஒரு சில மனிதர்கள் மட்டும் எப்படி அப்படி ஒரு எக்ஸாம்பிளரியா லைஃபை வாழறாங்க, எதனால அவங்களுடைய பேர் மட்டும் சரித்திரத்தில் படைக்கப்படுகிறது, அவங்களுக்கு மற்றவங்களுக்கு என்ன வித்தியாசம், இதன் மூலமாக உலகத்திற்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை எடுத்துட்டு போக முடியுமா அப்படின்றதுதான் அந்த ரிசர்ச்சினுடைய பேசிக் அப்ஜெக்டிவ். ஸோ ஒரு 30-40 வருஷம், கிட்டத்தட்ட 28 வருஷமா அந்த ரிசர்ச் போச்சு. ஆல்மோஸ்ட் எல்லா கண்ட்ரீஸ் ஒரு 6-7 லட்சம் சப்ஜெக்ட்ஸ் எல்லாரையும் ஸ்டடி பண்ணி அவங்க கண்டுபிடிச்ச ஒரு அந்த மொத்த ரிசர்ச் பேப்பர் நான் போற 2 முக்கியமான விஷயங்கள் இன்னைக்கு உங்களுக்கு கனெக்ட் ஆகும். ஒரு ஹார்ட்வேர்னு சொல்லி எடுத்தீங்கன்னா, அதுக்கு மேல அது ஓட்டுறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர்னு சொல்லி வேணும். இப்போ உங்களுக்கு ஒருவேளை ஒரு iPhone 15 கொடுத்து உடனே என்கிட்ட வந்து கேட்காதீங்க, கொடுக்க போறதில்ல. உங்களுக்கு iPhone 15 கையில் கொடுத்துட்டு, ஆனால் iPhone 1 or 2 உடைய OS லோட் பண்ணா அதனுடைய போனுடைய தன்மை என்னவாக ஆகும்? அநேகமாக கிராஷ் ஆகும், பல ஆப்ஸ் ஓடாது. கிட்டத்தட்ட இதே ஒரு முக்கியமான விஷயத்தை தான் அவங்க மனுஷங்கள்ட்ட கண்டுபிடிக்கிறாங்க இந்த ரிசர்ச்சில். மனுஷன் பிறக்கும் போது அனைவருக்கும் ஒரே ஹார்ட்வேர், எந்த விதமான பாகுபாடு இல்லை. மெடிக்கலி சில பேருக்கு வேணா சில இஷ்யூஸ் சொல்லலாம். ஒரு 99.99% எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரே ஹார்ட்வேர் தான். அந்த காதுகளுக்கு இடைப்பட்ட 6 இன்ச் பகுதின்னு 6 இன்ச் பிட்வீன் த இயர்ஸ், இந்த மூளை. ஆனால் அது எப்படி வளருதுன்றதுல பார்த்தீங்கன்னா தான் பயங்கரமான வித்தியாசம். ஆல்மோஸ்ட் நிறைய பேருக்கு அவங்க கண்டுபிடிச்சது எப்படி வளரணும் அது மாதிரி வளரலன்னு கண்டுபிடிச்சாங்க. யாரும் இதை பர்சனலாக எடுத்துக்க வேணாம், ஏன்னா இந்த ரூம்ல நானும் இருக்கேன். அவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, யாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட்வேர் வளரக்கூடிய அளவுக்கு சாஃப்ட்வேர் கூட வளரல, உள்ள இருக்கக்கூடிய ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஆனா அந்த சில மாமனிதர்களுக்கு மட்டும் மாறுகிறது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டு 2 விஷயங்களை முக்கியமா சொல்றாங்க. ஏன்னா இந்த இடத்துல ஹார்ட்வேர்னு பார்த்தீங்கன்னா அது வளர்ந்துட்டே போகுது. வயசுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய உடலினுடைய பரிணாம வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி உள்ள இருக்கக்கூடிய மூளையினுடைய
ஆல்மோஸ்ட் மூளை மட்டும்தான் ஃபிக்ஸட் சைஸ்ன்னு சொல்லுவாங்க பிறந்ததுலேயும் கடைசி வரைக்கும். உள்ள இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் ஏன் வளரல என்னன்னு அவங்க ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்ச ஒரு முதல் விஷயம், இந்த பெரிய மனிதர்களுக்கும், பெரிய மனிதர்கள் நான் பணத்தை வச்சு சொல்லலை, பெரிய பெரிய சயின்டிஸ்ட் ஒரு ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் மாதிரியோ, இல்லை ஒரு பெரிய மகான்கள் ஒரு சுவாமி விவேகானந்தர் மாதிரியோ, இல்லை மனித வளத்தில் ரொம்ப ஒரு பெரிய லெவலில் நெல்சன் மண்டேலா, இல்லை நம்ம ஊரில் மகாத்மா காந்தி, யார் வேணால் எடுத்துக்கலாம், உங்களுக்கு தெரியக்கூடிய சில பேர்கள். அவங்க கண்டுபிடிச்ச விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய லெவல் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் அவங்களோட ஹார்ட்வேருக்கு ஏற்ற மாதிரி வளர்ந்துட்டு இருக்கு. லெவல் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் அப்படின்ட்டு நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 மீனிங் வரும். எல்லோராலும் புரிந்து கொண்டு ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய ஒரு முக்கியமான டெஃபினேஷன் லெவல் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் பார்த்தீங்கன்னா புரிதல், அறிதல், புரிதல்னு சொல்லலாம். லெவல் ஆஃப் அவேர்னஸ்ன்னு சொல்லுவாங்க. இது இவங்களுக்கு தொடர்ச்சியாக வளர்கிறது, மற்றவங்களுக்கு நிறைய பேருக்கு வளரல. இதுதான் அவங்க கொடுத்த அந்த மொத்த ரிசர்ச்சினுடைய சாராம்சத்தினுடைய முதல் லைன். இரண்டாவது லைன், அது ஏன் அப்படின்னு சொல்லி அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கு அவங்களுக்கு நிறைய டைம் ஆகுது. அவங்க கண்டுபிடிச்சத்தினுடைய மொத்த சாராம்சத்தை ஒரே லைனில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது கேட்கறதுக்கு கொஞ்சம் காமெடியாக இருக்கும், ஆனால் அதன் பின்னால் இருக்கக்கூடிய அர்த்தம் என்ன நம்மளுக்கு புரியுமா, நம்மளை பற்றி நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு புரிய ஆரம்பிக்கும். அவங்க சொன்ன விஷயம், எதனால் இவங்களுடைய கான்ஷியஸ்னஸ் மட்டும் கண்டினியூஸாக எக்ஸ்பேண்ட் ஆகுது, ஏன் மற்றவங்களுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகலை அப்படின்றதுக்கான இரண்டாவது அந்த ரிசர்ச்சினுடைய முக்கியமான காரணத்தை அவங்க சொல்லும்போது சொல்கிறாங்க, இந்த மனிதர்களுக்கும் மற்றவர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரே வித்தியாசம், இவங்களுக்கு கேள்வி கேட்க தெரியும். இதை நான் சொல்லும்போது உங்களுக்கு ஆக்சுவலாக காமெடி மாதிரி இருக்கும். நான் கேட்காத கேள்வியா சார், எங்கள் சப்பார்டினேட்லாம் கேளுங்க, டெய்லி போட்டு போடான்னு படுவேன், ஏன் லேட்டாக வந்த, பர்ஃபார்மன்ஸ் என்னாச்சு, ஃபினான்ஸாக இருந்தால் ஏன் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் ஆகலை, கேஷ் ஃப்ளோ. நம்ம கேட்கக்கூடிய கேள்விகள் நம்ம நினைக்கிறது அவங்க சொல்கிற கேள்விகள் அல்ல. ஆனால் இந்த ரூமில் இருக்கிற அனைவருக்கும் ஒரு 2.5-3 வயசு வரைக்கும் இந்த தகுதி பரிபூர்ணமாக இருந்தது இந்த ரிசர்ச் சொல்லுது. நம்ம குழந்தைகளாக இருக்கும் பொழுது இந்த தகுதி நம்மள்ட்ட இருந்தது. ஒரு 2.5-3 வயசுல இந்த தகுதியை நம்ம சுற்றி இருக்கிறவங்களும் எல்லாரும் சேர்ந்து ஒரு மாதிரி நிறுத்திட்டாங்க. அதனுடைய பிகினிங் ஆஃப் த ஃபால்னு சொன்னீங்கன்னா ஸ்கூலில் எப்போ சரிங்களோ அப்போ காலி. அதுக்கும் ஒரு காரணம் சொல்கிறாங்க, அதுக்கு நான் வரேன். இந்த ஒரு பிறந்த குழந்தை வளர டைமில் பார்த்தீங்கன்னா எதை பார்த்தாலும் கேள்வி கேட்கும், அவங்க கேள்வி கேட்கறதுக்கு ஒரு சம்மந்தம் நம்மளுக்கு கடுப்பாயிடும், ஏன் இப்படி கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 2-2.5 அந்த ப்ரீ ஸ்கூலுக்கு போகும்போது மெதுவாக டீச்சரும் வீட்டில் என்ன சொல்கிறாங்க, கேள்வி கேட்காத, சொல்கிறது செய். ரோட் சிஸ்டம் சொல்லுவாங்க. ரோட் சிஸ்டம்னா என்ன, மனப்பாடம் பண்ணி வாந்தி எடுக்குது. கிட்டத்தட்ட இன்னைக்கு எஜுகேஷன் சிஸ்டம் இன்டர்நேஷ்னலாக எக்ஸப்ட் ஒரு 1-2 நாடுகள் இப்போ மெதுவாக கொஞ்சம் NEPS மூலமாக சில விஷயங்கள் மாறிட்டு வந்தாலும் ஓவராலாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எஜுகேஷனல் சோகால்டு எஜுகேஷனல் லிட்ரஸி சிஸ்டம் சொல்லலாம். படி, பரீட்சைக்கு ரெடியாகு, வாந்தி எடு, அடுத்த கிளாஸ் போ, வேலைக்கு சேரு, கல்யாணம் பண்ணு, குழந்தைய பெற்றுக்கோ, தாத்தாவாகு, ரிட்டையர் ஆகு, அப்படியே போய் சேர்ந்துடு. இந்த ஃபார்மேட்டை உங்களுக்கு ஒரு 2.5-3 வயசில் இறக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 4.5-6 வயசுக்குள்ள குட்டி அடிமை பெண் எம்ஜிஆராக மாறிடுறோம். அதுக்கப்புறம் நிமிர்ந்து உலகத்தை பார்க்கறது இல்லை. ஒரு சிம்பிளா 2-3 கேள்விகள் கேட்கிறேன். இந்த கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்ல வேணாம், பதில் தெரியுமான்னு யோசிச்சு பாருங்க. தெரியலன்னா தப்பு இல்லை. தண்ணீர் என்றால் என்ன? வாட் இஸ் வாட்டர்? ஒரு பேச்சு, ஒரு சின்ன கேள்வி. உங்களுக்கு என்ன பதில் தோணும் மைண்ட்ல வச்சுக்கோங்க, கண்டிப்பாக அது பதிலாக இருக்காது. வாட் இஸ் ஃபயர்? வாட் இஸ் நேச்சர்? வாட் இஸ் காட்? வாட் இஸ் கிரியேஷன்? இது மாதிரி ஒரு 5-6 கேள்வி. இதை பிராக்டிக்கலா இந்த மனிதர்களுக்கும் மற்றவங்களுக்கு எங்க வித்தியாசம் வருது, நம்ம எங்க கோட்டை விடுறோன்றதுக்கு 1-2 எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்றேன். ஒருத்தர் மரத்துக்கு கீழே உட்காந்துருக்காரு, அவர் தலை மேல ஒரு ஆப்பிள் விழுது. நம்ம தலையில் ஆப்பிள் விழுந்தா என்ன பண்ணுவோம்? யாரா போட்டுது, இல்ல ஆப்பிள் எடுத்துன்னு ஓடிடலாமா? இந்த 2 கேள்வி தான் நம்ம மனசுல வரும். அவரு கேட்கிறாரு, ஏன் ஆப்பிள் மரத்திலேருந்து கட் ஆகும்போது ஏன் கீழே விழுது, ஏன் அங்கேயே நிக்கல, ஏன் அதை மேல் நோக்கி போகல? இந்த கேள்வியை கேட்டவர் யாரு? ஐசக் நியூட்டன். அதற்கு அப்புறமாக அவர் மெதுவாக கண்டுபிடிச்சு இந்த லா ஆஃப் கிராவிட்டி இந்த மாதிரி விஷயம், கிராவிட்டி முன்னாடியே இருந்தது, அதை ஒரு சட்டமாக விதியாக மாற்றி உலகத்திற்கு சொல்லி இதன் மூலமாக பெரிய லெவலில் பல சயின்டிபிக். இதே மாதிரி இன்னொரு பெரிய மனிதர் இருந்தார், தாமஸ் ஆல்வா எடிசன்.
அவர் கேட்ட ஒவ்வொரு கேள்விகளும் இன்னைக்கு இந்த ரூம்ல இப்படி சுத்து பாத்தீங்கன்னா 10ல் 8 பொருட்கள் அவர் கண்டுபிடிச்சதனுடைய விளைவுகளாகத்தான் இருக்கும். எல்லாமே அவர் பாத்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டியில் ஆரம்பிட்டோம், ப்ரொஜெக்ஷன் சிஸ்டம், இந்த ஆடியோ சிஸ்டம் எல்லாத்தினுடைய பேஸ் பாத்தீங்கன்னா அவர். இதே மாதிரி ஒரு பறவை பறக்குது, ஏன் ஒரு மனிதன் அது மாதிரி பறக்கக்கூடாது? யூ ஹேட் ரைட் பிரதர்ஸ் ஃபிளைட். இது மாதிரி உங்களுடைய வாழ்க்கைகள்ல நீங்க எப்போவாவது உங்களையோ உலகத்தையோ மாற்றி அமைக்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்கீங்களான்னு உங்களையே கேட்டு. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அதனாலதான் ஒரு தடவை சொன்னார், ஒரு ஃபேமஸ் கொட்டேஷன், இஃப் அ மேன் திங்ஸ் ஒன்ஸ் a year இட்ஸ் a great achievement அப்படின்னு. அதை நான் ஃபர்ஸ்ட் படிக்கும் போது எனக்கு புரியல. இந்த கொட்டேஷன் நான் படிச்ச ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். If a man thinks once a year, it's a great achievement. ஒரு மனிதன் ஒரு வருடத்தில் ஒரு முறை சிந்தனை செய்தால் அது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம் அப்படின்னு சொல்றார். அப்படின்னா நான் சிந்திக்கிறதே இல்லையா? அதற்கு பாத்தீங்கன்னா ஆல்ஃபிரட் வில்லியம்ஸ் சொல்லி ஃபாதர் ஆஃப் பிலாசபின்னு சொல்லுவாங்க. ஒரு 19th century எண்டில் வாழ்ந்தவர். அவர் ஒரு இடத்துல சொல்றார், நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, people confuse thinking with reorganization of thoughts. எண்ணங்களை மாற்றி மாற்றி அமைப்பதை சிந்தனை என்று மனிதர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார். ஒரு ரிசர்ச் சொல்லுது, ஒரு மனுஷன் நார்மலா பாத்தீங்கன்னா 2 சிந்தனைகளை தான் வாழறான். ஏன்டா வாழ்க்கை இப்படி நடந்தது? அதுக்கு பேர் அசை போடுறதுன்னு பேர். எல்லாருமே பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு புலம்பல் டைம் இருக்கும். சில பேர் 24 hours செய்வாங்க. சில பேர் எவனுக்கு எப்பப்பெல்லாம் பிளட்டு கடிக்கிற அளவுக்கு காது கடிக்கிறதோ அப்படி செய்வாங்க. ஏன் என் லைஃப் இப்படி இருக்கு, ஏன் எனக்கு ப்ரமோஷன் கொடுக்கல, ஏன் எங்க கம்பெனி வேகமா வளரல, ஏன் எங்களுக்கு இன்கிரிமெண்ட் இல்லை, இது மாதிரியே இருக்கும். இன்னொரு திங்கிங் பார்த்தீங்கன்னா எதிர்கால சிந்தனைகள், எதிர்காலத்தில் எப்படி வாழலாம். அதுக்கு பேர் இங்கிலீஷ்ல சொல்றாங்க, எய்தர் யூ லிவ் இன் ரெமினிசன்ஸ் ஆர் யூ லிவ் இன் கான்டம்ப்ளேஷன் சொல்லுவாங்க. ரெமினிசன்ஸ்னா ரீவைண்ட் பட்டன். நம்ம ஊர்ல அந்த காலத்தில் விசிஆர் இருக்கும், போட்டு போட்டு தேய்ச்சி அதில் அப்படியே கோடு விழுந்துடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கிராமபோன் ரெக்கார்டு ஒரு 10 இதில் நீடில் போச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த நீடில் மாட்டிக்கும், அதிலே தான் அரைச்சுனுக்கும், அரைச்சமா வரைகிறதுன்னு. கிட்டத்தட்ட இந்த 2 சிந்தனைகளை தவிர உங்களுக்கு வேற ஏதாவது சிந்தனைகள் வந்திருந்ததுன்னா அதுதான் உண்மையான சிந்தனைன்னு அவர் சொல்றாரு. இதான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொல்றாரு, இஃப் a man thinks once a year it's a great achievement. இன்னொரு இடத்துல ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொல்றாரு, if you can really help a man, teach him how to think, not what to think. ஒரு மனிதனுக்கு உண்மையான உதவி நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா எப்படி சிந்திக்க வேண்டும் என்பதை அவனுக்கு சொல்லிவிடும். எதை பற்றி நம்மளுக்கு தெரியும், எப்படி சிந்திக்க வேண்டும். இது நமக்கு பாடத்திட்டங்கள்லயோ இல்ல நம்மளுடைய ஒர்க் பண்ற இடங்கள்லயோ வாழ்க்கையிலயோ யாருமே பெருசா சொல்லிக் கொடுக்கறது இல்லை. இதை செய்யும் பொழுதுதான் உண்மையான பல விஷயங்கள். இன்னிலேருந்து நீங்க ஒரு அடுத்த 10 நாளைக்கு முடிஞ்சதுன்னா ஒரு டெஸ்ட் நீங்க உங்களுக்கே பண்ணி பாருங்க. நாளையிலேருந்து ஆரம்பிச்சு நீங்க 31st August 2024, 1st September 2024 இருந்து 10th September 2024 வரைக்கும் தினசரி உங்களுக்கு வரக்கூடிய ஒரே ஒரு ஒரிஜினல் கேள்வியை எழுதி ஜானகிராமன் சார்ட்ட கொடுங்க, அவர் எனக்கு அனுப்பட்டும். அது ஒரிஜினல் கேள்வியா இல்லையான்னு நான் சொல்றேன். அது ஏற்கனவே யாரும் கேட்டுக்கூடாது உலகத்தில். அது ஏற்கனவே கேட்டிருந்தாங்கன்னா அது ஒரிஜினல். அது ஏற்கனவே இப்போ ஒரு காலத்தில் ஒரு தமிழ் டைரக்டர் ஒரு படம் எடுத்தார். அப்பெல்லாம் இன்டர்நெட் கிடையாது. அப்புறம் எப்படியோ கண்டுபிடிச்சி இது ஒரு சவுத் அமெரிக்கா படத்தினுடைய டூப்ளிகேட்னு கண்டுபிடிச்சி போட்டோடனே இரு மாமனிதர்கள் ஒரே நேரத்தில் சிந்திச்சா தப்பா அப்படின்னு. இப்பெல்லாம் உடனே சோசியல் மீடியாவில் போட்டு ஊத்திடுவாங்க, கழுவி ஊத்திடுவாங்க. பட் அந்த காலத்தில் அந்த எஸ்கேப் ரூட் இருந்தது. அவர் யோசிச்சாரு, நானும் யோசிச்சேன். அதுக்கப்புறம் கனெக்ட் பண்ணி காமிச்சாங்க, இவர் எப்போ டிராவல் பண்ணாரு, அவர் அசிஸ்டன்ட் எங்கேருந்து எடுத்தாங்க, அது வேற விஷயம். அதே மாதிரி அடுத்த 10 நாட்களுக்கு தினசரி ஒரே ஒரு கேள்வி. இது வரைக்கும் உலகத்தில் யாரும் அது மாதிரி ஒரு கேள்வி கேட்டுக்கூடாது. எழுதுங்க. முடிஞ்சதுன்னா ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி ப்ராசஸ் ஆஃப் எலிமினேஷன் மூலமா இது ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்வியா இல்லையா அது கூட பாருங்க. ஆமாச்சு. கூகுளில் போய் தேடி பார்த்தீங்கன்னா நீங்க சாட் ஜிபிடி இருக்கு. இது கேள்வியை போட்டு இந்த கேள்வி ஏற்கனவே கேட்கப்பட்டதா இல்லை இது புது கேள்வியான்னு கேட்டீங்கன்னா பதில் சொல்ல போகுது. யார் கேட்டாங்க, எப்ப கேட்டாங்க அப்படின்னு வந்துடும். இது உங்களால செய்ய முடிஞ்சதுன்னா வாழ்க்கையிலேயே இது வரைக்கும் உங்க 40 வயசோ 50 வயசோ 60 வயசோ செய்யாத ஒரு விஷயத்தை நிலன் செய்ய ஆரம்பிச்சிருப்பேன். இதுதான் நம்மளுடைய உண்மையான வித்தியாசம், ஹோமோசேப்பியன். இதுக்கும் ஆன்மீகத்துக்கு எங்க ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் எங்க கனெக்ட் ஆகுது, ஒரு ஹியூமன் குரோத்துக்கு எங்க கனெக்ட் ஆகுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா
ஹோமோசேப்பியன்றதுக்கு ஒரு பேஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யுவர் எபிலிட்டி டு டிஸ்கிரிமினேட் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் கேட்டீங்கன்னா பகுத்து அறிதல். ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்பார்ச்சுனேட்லி உலகத்திலையும் சரி, முக்கியமாக தமிழ்நாட்டிலையும் சரி, இந்த வார்த்தை எனக்கு தெரிஞ்சு சரியாக புரியப்படாத ஒரு விஷயமாகவே பகுத்தறிதல் அப்படின்றது. உண்மையான பகுத்தறிதல் 2 டைமென்ஷன்ல மினிமம் பார்க்க முடியும். ஒரு டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா எந்த விஷயத்தை பார்த்தாலும் எது சரி எது தவறு, யார் நல்லவன் யார் கெட்டவன், எது இரவு எது பகல், எதை எடுத்தாலும் ஒரு துவந்தங்கள்னு சொல்லுவாங்க. வாழ்க்கையில இரு பக்கம் அமைந்தது துவந்தங்கள் அப்படின்வாங்க. அதை தாண்டி இருக்கக்கூடிய வாழ்க்கையும் இருக்கு. அதை முடிஞ்சா இன்னைக்கா கண்டுபிடிப்போம். இதை பார்க்கறது மட்டுமே பகுத்தறிவுன்ற மாதிரி, கடவுள் இருக்கா இல்லையா, ஜாதி இருக்கா இல்லையா, மதம் இருக்கா இல்லையா, இத மாதிரி கேள்விகள் துவந்தங்கள் சம்பந்தப்பட்டதுன்னு. இதுல பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா உங்களோட உண்மையான பகுத்தறிவு திறன் ரொம்ப குறைவாக மதிப்பிடப்பட்டு அதிலே மாட்டிடும். ஆன்மீகத்தில் இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, உண்மையான பகுத்தறிவு என்பது இது நீங்க அநேகமாக உங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங் செஷன்ஸ்லாம் யாராவது நடத்தியிருந்தாங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். காஸ் அண்ட் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ஒரு எஃபெக்ட் இருந்ததுன்னா அந்த எஃபெக்ட் இஸ் ப்ரிசீடட் பை எ காஸ். ஒரு விளைவு இருந்ததுன்னா அந்த விளைவுக்கு ஒரு காரணமும் இருக்கும். நான் இன்னைக்கு பிறந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா இருவர் சேர்ந்தார்கள், நான் பிறந்தேன், அது ப்ரிசீட்ஸ். இன்னைக்கு நான் ஏழையா இருக்கேன் பணக்காரா இருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னாடி ஏதோ நடந்திருக்கு, அந்த காரணத்தினுடைய விளைவு இன்னைக்கு நான் இருக்கக்கூடிய நிலைமை. அப்படின்னா உண்மையான பகுத்தறிவு என்பது உங்களுடைய வாழ்க்கையில் எந்த விளைவுகள் உங்களுக்கு வேண்டும் என்பதை நீங்கள் முடிவு செய்து அதை காரணமாக மாற்றணும். காசேட் தி எஃபெக்ட் யூ வாண்ட் டு see in your life ன்னு வாங்க. நம்ம எல்லாருமே என்ன நடக்குது பிரிடாமினண்டா பார்த்தீங்கன்னா தும்ப விட்டு வாழை பிடிக்கிறதுன்ற மாதிரி எஃபெக்டையே தேடிட்டு ஓட்டிட்டு இருக்கோம். அப்ப என்ன ஆகுது, ஒரு பிளேமிங் கல்ச்சர் வர ஆரம்பிச்சது. என்னுடைய வாழ்க்கைக்கு வேற யாரோ பொறுப்பு, ஏன்டா நீ இப்படி இருக்கனா இப்படி கேட்கணும், அவருனால இவருனால கம்பெனினால நாட்டினால. முக்கியமாக மறந்துடுறோம், எனக்கு வரக்கூடிய அனைத்து விளைவுகளுக்கும் ஒரே ஆள் நான் மட்டும்தான் பொறுப்பு. இந்த பொறுப்பு உங்களுக்கு எப்போ புரியுதோ உங்களுடைய விளைவுகளை முதலில் தீர்மானிக்கும் உரிமையை நீங்கள் உடனே அவங்கள நான் வாசல்ல போயிட்டு பிளாக் எடுத்துன்னு யூனியன் அதை நான் சொல்ல வரல. வாழ்க்கையில எனக்கு நடக்க வேண்டும் என்ற நிகழ்வுகள் விளைவுகளாக மாற்றுவதற்கு எனக்கு உரிமை இருக்குன்றது முதல்ல புரியணும். இதுதான் உண்மையான ஹோமோசேப்பியன், இல்லைன்னா சிந்திக்கும் திறன் படைத்த மனிதன் சொல்லலாம். அப்படின்னா வாழ்க்கையில் எது விளைவுகள் வரணும், எப்பாவது நம்ம அதை பத்தி யோசிச்சு பார்த்துருக்கோமா? மெட்டீரியல் லெவல்ல கொஞ்சம் யோசிச்சு பார்த்துருக்கோம். என் வாழ்க்கையில் ஒரு ரிட்டையர்மெண்ட்டுக்குள்ள ஒரு கார் இருக்கணும், ஒரு பங்களா இருக்கணும், கொஞ்சம் அசட்ஸ் இருக்கணும், ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இருக்கணும். வெவ்வேறு மக்கள் வெவ்வேறு மாதிரி யோசிப்பாங்க, அதில் தப்பு இல்லை. ஆனால் இதே ஒரு 1910 1920 ஒரு பெரிய மகான் ஒருத்தர் ஆரம்பிச்சார் இந்த கேள்வி, ஹூ ஆம் ஐன்னு ஆரம்பிச்சார். அவ்வளோதான் அவருடைய எண்ணத்தில், நான் யார். இதை போன்று ஒரு பெரிய விளைவுகளை உருவாக்க வேண்டிய ஒரு அருமையான இடத்தை தான் நம்மளுக்கு இங்க நேச்சர் கொடுத்துருக்கு. கடவுளோ நேச்சரோ இல்லை தானா உருவாச்சோ, இதை நம்ம நிஜமாக யூஸ் பண்றோமா? உங்களுடைய வாழ்க்கையில் விளைவுகள் உங்களுக்கு புரியலன்னா, கார்பரேட் லாங்குவேஜ் உங்களுக்கு சொன்னா புரியுன்னா, கோல் செட்டிங் வச்சு குறிக்கோள் அமைத்தல். ஆனால் ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்பார்ச்சுனேட்லி நான் ஆயிரக்கணக்கான கார்பரேட்ஸோட பேன் இந்தியா டீல் பண்ற, பேன் ஏஷியா கன்சல்டிங் அது ஒரு லைன் வச்சுக்கோங்க. இங்க எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா கோல் அநேகமாக கம்பெனியோட வளர்ச்சி பத்தி தான் இருக்கும். ஏன்னா உங்களை அவங்க சம்பளத்துக்கு கொண்டு வராங்க, அந்த சம்பளத்தினுடைய கூட்டு அமைப்பாக அவுட்புட்டாக கம்பெனியோட முன்னேற்றத்துக்கான குறிக்கோள்களாக தான் இருக்கும். எவ்வளோ டாப் லைன் பண்ணணும், எவ்வளோ பாட்டம் லைன், எவ்வளோ ப்ரொடக்ஷன், எஃபிஷியன்சி எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும், பற்றாக்குறைகள் இல்லாமல் எப்படி நடத்தணும், எப்படி டிஃபெக்ட்ஸ், இது மாதிரி கோல்ஸா இருக்கும். தப்பு இல்லை, ஏன்னா உங்களுக்கு கொடுத்த சம்பளத்துக்கு ஜஸ்டிஃபிகேஷன். ஆனால் அந்த 6, 7, 8 மணி நேரம் தாண்டிய உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு. இந்த இடத்துல உங்களுடைய உண்மையான திறமைகளை புரிவதற்கு நீங்கள் விளைவுகளை அமைத்துக் கொள்கிறீர்களா? கோல் செட்டிங்ல பாத்தீங்கன்னா மினிமம் 2 டைப்ஸ் ஆஃப் கோல் செட் பண்ணலாம்னு சொல்லி நார்மலா நாங்களாம் சொல்லுவோம். ஆம்பிஷியஸ் கோல்ஸ் சொல்லுவாங்க, ஆஸ்பிரேஷனல் கோல்ஸ் சொல்லுவாங்க. ஆம்பிஷியஸ் கோல்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா அடைதல் பெறுதல் சம்பந்தப்பட்டது. எனக்கு ஒரு அசெட் வேணும், இல்ல எனக்கு ஒரு லயபிலிட்டியை கிளியர் பண்ணணும், இல்ல என் வாழ்க்கையில் ஒரு சொத்து சேர்க்கணும், ஒருத்தர் கல்யாணம் பண்ணி வைக்கணும்,
இதெல்லாம் அடைதல் சம்பந்தப்பட்டது. டு அக்வயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஆம்பிஷியஸ் கோல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதை தாண்டிய ஒரு உயரிய கோல் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆஸ்பிரேஷனல் கோல்ஸ் சொல்லுவாங்க. ஆஸ்பிரேஷனல் கோல்னா டு பிகம், இந்த மனிதரை போல் ஆக வேண்டும், இல்ல இந்த உலகம் என்னை பற்றி பேச வேண்டும், இந்த மாவட்டம் என்னை பற்றி பேசணும், இல்ல இந்த கம்பெனில 5-10 வருஷம் வச்சு கூட இந்த ஆளு செஞ்ச விஷயங்கள் பாசிட்டிவா நெகட்டிவா இல்ல பேசுற மாதிரி நான் ஏதாவது செஞ்சுட்டு போகணும். இந்த சிந்தனைகள் எனக்கு வரும் பொழுது ஆஸ்பிரேஷனல் கோல்ஸ் அப்படின்னு சொல்லி வருது. லாஸ்ட் 50-100 வருடங்கள் இந்த உலகத்தில் பேசப்படக்கூடிய ஒரு 5-10 பேருடைய பேரை நீங்க லிஸ்ட் பண்ணீங்கன்னா அந்த 5-10 பேருடைய பேர் பணம் சம்பந்தப்பட்ட மனிதராக அநேகமாக இருக்காது. ஒரு ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனா இருக்கலாம், ஒரு காந்தியா இருக்கலாம், அநேகமாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெவல்யூஷனரி சேஞ்ச், ஒரு ஓவர்சீஸ் சைடு பண்ண ஒரு மார்ட்டின் லூதர் கிங்கா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கும். ஆனா அநேகமாக பார்த்தீங்கன்னா இவங்க சரித்திரத்தில் ஒரு இடம்பெற்ற நாயகர்களாக இருப்பாங்க, நாயகர்களாகவோ நாயகிகளாகவோ இருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய சிந்தனைகள் தெரிஞ்சோ தெரியாமையோ ஒரு பெரிய லெவல் ஆஸ்பிரேஷனல் டு பிகம். ஸோ உங்களுடைய விளைவுகள் டு பிகமா இருக்கும்போது ஆஸ்பிரேஷனல் கோல் செட் பண்ண ஆம்பிஷியஸ் கோல் ஒரு சப்செட் ஆகிடும். இது நிறைய பேருக்கு புரியுதில்லை. நான் ஒரு பெரிய மனுஷன் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக பணம் என்னை தேடி வரும், புகழ் என்னை தேடி வரும், வெல்த் என்னை தேடி வரும். இது உங்களுக்கு அது கிடைக்கும் போது தான் புரியும். நார்மலாக நம்மளுக்கு சொல்லப்படுறது என்னன்னா உங்களுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட குறிக்கோள்கள் அமைச்சா கூட அது அநேகமாக பணம் சார்ந்த விஷயங்களாக இருக்கணும் தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு பல வருடங்களாக. அது கேட்டு 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 நம்மளுடைய ஓஎஸ் 3 வயசுலேயும் கரப்ட் ஆகி ஒரு மாதிரி செட் ஆயிடுச்சு. லெகசி திங்கிங் சொல்லுவாங்க. உலகத்தில் இருக்கிற எல்லாருமே ஒரே மாதிரி சிந்திக்கிறதுனால நானும் அப்படிதான் சிந்திக்கணும்னு நினைக்கிறது பேர் லெகசி திங்கிங். ஒரு நார்மலா நீங்க ஒரு ஆங்கிலத்தில் ஒரு சேயிங் இருக்கு, உன்னுடைய 5 நண்பர்கள் யாருன்னு சொல்லு, உன்னுடைய திங்கிங் எப்படி இருக்குன்னு நான் சொல்றேன்னு. உங்க கூட இருக்கிறவங்களை சுத்தி நீங்க உங்களுடைய கான்வர்சேஷன் எப்படி இருக்கு, வாழ்க்கை பற்றிய சிந்தனைகள் எப்படி இருக்குன்றத பார்க்கும் பொழுதே உங்களுடைய கேள்விகள் என்னன்றது உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சு. கொஸ்டின்ஸ் உங்களை லிமிட்டும் பண்ண முடியும், கொஸ்டின்ஸ் உங்களை லிபரேட்டும் பண்ண முடியும். உதாரணத்துக்கு ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்றாரு, அந்த டாபிக்னு சொல்லி உள்ள வரும்போது சொன்னார். அதனால ஒரு லைன் அதை பத்தி பேசிடுவோம். ஸ்ட்ரெஸ் எதனால வருது? இந்த கேள்வி நம்ம எப்பாவது கேட்டிருக்கோம். ரூட் காஸ் அனாலிசிஸ் நீங்க படிச்சிருப்பீங்க. இந்த ரூட் காஸ் அனாலிசிஸ் எப்பாவது நீங்க பண்ணி பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தில் அதுக்கு ஒரு அருமையான பதில் ஒன்று இருக்கு. தியரிட்டிக்கல் பதில் வேற, பிராக்டிக்கலா அது புரியறது வேற. சில பேர் ஒரு வாரத்தில் புரியும், சில பேருக்கு 10 வருஷம், சில பேருக்கு புரியாமே இருக்கும். தியரிட்டிக்கல் பதில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிந்தனைகள் செயல்களிலிருந்து எதிர்பார்ப்புகளுக்கு மாறும்போது வரதுக்கு பேர் ஸ்ட்ரெஸ் சொல்லி சொல்லுவாங்க. when your thinking moves from efforts to results, what you get is stress. ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்குது, நான் விளையாடணும், ஆஸ்கிங் ரேட்டு பாலுக்கு பால் ஏறினே போகுது. இப்போ 8, 10, 12 போயிட்டே இருக்கு. ஐயோ 12 போயிடுச்சு, 14 போயிடுச்சு, என்ன ஆகும்? அந்த பாலுடைய மெரிட்ல விளையாடுறதுக்கு பதிலாக அந்த ஸ்ட்ரெஸ்ல விளையாடுறீங்க. ஆனா நீங்க ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த ஒரு பாலை தாண்டி உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த ஒரு பாலை கரெக்டா விளையாடுறது தான் முக்கியம். இதுதான் பகவத்கீதையில லார்ட் கிருஷ்ணா என்ன சொல்றாரு, உன்னுடைய செயல்ல கவனத்தை செலுத்து, பலனுடைய வரது என்னன்றது என்கிட்ட விட்டு நான் பார்த்துக்குது, என் மேல நம்பிக்கை இருக்குல்ல உனக்கு, அர்ஜுனனுக்கு சொல்றாரு. இதை தான் நேச்சரும் நம்மளுக்கு சொல்லுது, இதுதான் நம்மளுக்கு இயற்கையும் சொல்லுது. நேத்திக்கு யாரோ என்னோட ஃப்ரெண்டு ஒரு யூடியூப்ல நவ் அப்படின்ற ஒரு டாபிக் பத்தி யூடியூப் ஒன்று ஃபாலோ பண்ண, டெய்லி ஒரு ½ hour இது மாதிரி விஷயங்கள்லாம் படிக்கிறது உண்டு, பார்க்கறது உண்டு. நீங்க பார்க்குற யூடியூப்ல பார்க்குற விஷயம், நானும் யூடியூப் பார்க்குற விஷயம் வேறையா இருக்கலாம். நான் என்ன பார்க்குறேன்னு எனக்கு தெரியும், நீங்க என்ன பார்க்குறீங்கன்னு தெரியாது. அதுல ஒரு அழகாக சொல்லுது, மொத்த உங்களுடைய இந்த சமயம் சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா 5 செகண்ட் கூட கிடையாது. ஆனா இந்த 5 செகண்டா சேர்ந்தது தான் உங்களுடைய வாழ்க்கை. ஆனா உங்களுடைய சிந்தனைகள் அந்த வில்லியம்ஸ் சொன்ன மாதிரி கான்டெம்ப்ளேஷன்றது 1 வருஷம் கழிச்சு இல்லை, 5 நிமிஷம் கழிச்சு நடக்கிறத பத்தி யோசிச்சா கூட கான்டெம்ப்ளேஷன் தான். இதுக்கு நான் பல கல்லூரிகளுக்கு செல்லும் பொழுதோ கார்பரேட்லயும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றது உண்டு. இப்போ நான் நைட் இங்கேருந்து ராணிப்பேட்டில் கிளம்புறேன், பெங்களூர் போறேன்னு வச்சு ஒரு 10-11 மணிக்கு நான் கிளம்புறேன் கார்ல. எனக்கு பெங்களூர் எங்க இருக்குன்னு தெரியும், 250 கிலோமீட்டர் ஓட்டவர் போய் சேரணும். ஆனா அந்த நைட் ஒரு 10-10:30 நான் கார் எடுக்கும்போது எனக்கு பெங்களூர் என்னுடைய கார்லேருந்து தெரியுமா, மிஞ்சி போனா 200-300 மீட்டர் தெரியும். இந்த ஹெட்லைட்டினுடைய ஸ்பேன்.
அப்படின்னா என்னுடைய ஃபோக்கஸ் எப்போ பெங்களூர் வரும்னு இருக்குமா, இல்லை இந்த 200-300 மீட்டர் நான் கரெக்டாக ஓட்டணுன்றதுல இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் தெரியும், நீங்கள் ஒரு ஹைவேல போகும்போது இந்த 100-200-300 மீட்டர் கூட போயிட்டே தான் திடீர்னு டிராஃபிக் டைவர்ஷன் வரும், ஒரு பள்ளம் இருக்கும், யாராவது எதிர்கொத்தவன் கட் அடிச்சுட்டு வருவான். நம்ம எவ்வளோ விஷயங்கள் பார்க்குறோம் டெய்லி, டிராஃபிக் ஆக்சிடென்ட்ஸ் விஷயங்கள்லாம். எதனால மெயினாக பார்த்தீங்கன்னா லேப்ஸ் இன் கான்சன்ட்ரேஷன். ஒன் ஆஃப் த ரூட் காஸ். தண்ணி அடிக்கிறது, போதைப் பொருட்கள், இந்த மாதிரி விஷயங்கள், ஆட்ரினலின் ரஷ் எல்லாம் விட்டு பார்த்தீங்கன்னா ரூட் காஸ்டில் டாப் ரூட் காஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லேப்ஸ் இன் கான்சன்ட்ரேஷன். அதுக்கு பிஹேவியரல் சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க லேப்ஸ் இன் கான்சன்ட்ரேஷன் ஏன் வருதுன்னா, அவனுடைய மனதானது 5 கிலோமீட்டர் தள்ளி 10 அங்கே ஒரு ஹோட்டல் வருமே நிறுத்தலாம், எங்கேயோ இருக்குது மைண்டு, ஃபோன் வருது எடுத்து பேசுறது, இந்த மாதிரி கான்சன்ட்ரேஷன் லேப்ஸ் ஆகுது. ஆனால் உனக்கு இருக்கக்கூடிய ஒரே எபிலிட்டி அந்த 5 செகண்டுக்குள்ள அடுத்து நான் பண்ணக்கூடிய விஷயங்களும் ஃபுல் ஃபோக்கஸ். நான் ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி ஒரு 10 வருஷம் முன்னாடி ஒரு இடத்துல பேசிட்டு இருக்கும்போது ஓப்பனாக இது மாதிரி ஒரு இடத்துல கேள்வி கேட்டேன். இந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன பிரச்சனை யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். இந்த நேரத்தில் இங்கே உட்காந்துருக்க நேரத்தில் உங்களுக்கு என்ன பிரச்சனை யாராவது சொல்லுங்க. போனோன்னு சூப்பர்வைசர் கேட்பாரு, போனோன்னு அது அப்புறம் இப்போ இங்கே உட்காந்துருக்கும் என்ன பிரச்சனை, மிஞ்சி போனால் உட்காருமோ லைட்டாக உடம்பு எலிக்குது சார், தாகம் எடுக்குது, பசிக்குது, 2-3 தான் இருக்கும். மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா இனிமேல் நடக்க போகிற விஷயத்தை சார்ந்தது. இந்த சிந்தனை உங்களுக்கு எப்போ புரியுதோ உங்களுடைய ஃபோக்கஸ் ஆனது அந்த மூமெண்ட்டுக்கு வர ஆரம்பிக்கும். இதை கொண்டு வரணும்னு சொன்னால் உங்களுடைய சிந்தனைகள், நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகள், அதனுடைய தரம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். முடியுமானா முடியும், பண்றதுக்கு இஷ்டம் இருக்கான்றது நீங்க தான் முடிவு பண்ணணும். அப்படின்னா நீங்க முதல்ல உங்களுக்கு தெளிவாக அமைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு தேவையான விளைவுகள் என்ன, அந்த விளைவுகளை நான் எப்படி குறிக்கோளாக மாற்றப் போகிறேன். அது பொருளாதார லௌகீக சார்ந்த குறிக்கோள்களாக இருக்கலாம், இல்லை ஆன்மீகம் சார்ந்த குறிக்கோள்களாக இருக்கலாம். இந்த குறிக்கோள்களை நான் அடைவதற்கு எதை செய்வதற்கு தயாராக இருக்கிறது, டு காசேட் தி எஃபெக்ட். இது உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சதுன்னு சொன்னா த ஜேர்னி பிகின்ஸ் டுடே. அதாவது ஒரு பெரிய ஆங்கில அறிஞர் ஒருத்தர் சொன்னார், மனிதன் நார்மலா ஒரு தடவை தான் வாழறான், சில மனிதர்கள் மட்டும், எக்ஸப்ஷனல் பீப்புள் மட்டும் 2 முறை வாழ்கிறார்கள். எப்படின்னு கேட்டபோது, ஒரு முறை வாழ்பவர்கள் எல்லாருமே பிறகுறான், சாப்பிட்றான், சாகுறான். இந்த 2வது ஆள் மட்டும் ஒரு 15, 20, 30, 40 வயசுல நான் ஏன் பிறந்தேன், என்னுடைய பர்பஸ் என்ன அப்படின்ட்டு அவன் மனசுல ஒரு கேள்வி வருது. அந்த கேள்வி வந்து அந்த கேள்விக்கு பதில் கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த பர்சியூட் ஆஃப் தட், அந்த ஆன்சர் தான் அவனுடைய செகண்ட் போர்ஷன் ஆஃப் த லைஃப். இவன் தான் அந்த செகண்ட் ஹாஃப்ல ஒழுங்கா வாழற. சில படங்கள் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மோசமா இருந்தாலும், கல்கி படம் மாதிரி செகண்ட் ஹாஃப்ல மேக்கப் பண்ணிட்டாங்க. கல்கி பார்த்துட்டீங்களா? நிறைய பேர் தலையாட்டுறாங்க. எஸ்கின் கட்சியில் வந்துட்டாரா? ஒரு 2 நாள் முன்னாடி ஃப்ளைட்டில் 2.5 hour ஃப்ளைட் வர வழி இல்லை, டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு. எதற்காக சொல்றேன்னா, உங்களுடைய செகண்ட் ஹாஃப் ஆஃப் த லைஃப் ஸ்டார்ட்ஸ் டுடே. இல்லைங்க நான் செகண்ட் ஹாஃப் ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டேன், அருமையாக இருக்குன்னா சந்தோஷம், தப்பே இல்லை. சொல்றது அனைத்துமே அனைவருக்குமே பொருந்தணுன்ற அவசியம் இல்லை. அப்படி இல்லைன்னா இன்னைக்கு ஆரம்பிங்க. என்னுடைய செகண்ட் ஹாஃப்ல நான் எப்படி வாழணும், இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை முறை சரியானதா, இல்ல வெறும் நான் ஒரு ஏடிஎம்மா வாழ்ந்துட்டு இருக்கேன். நிறைய ஃபேமிலி டிராமா, இந்த காமெடி சீன்லாம் பார்த்தீங்கன்னா அப்பா பேரை ஏடிஎம் சேவ் பண்ணி வச்சிருக்க குழந்தைங்கள் இருக்கு. ஏடிஎம்னா உங்களுக்கு தெரியும். இது அப்படி இருக்கா உங்க வாழ்க்கையில, இல்ல ஏடிஎம் தாண்டி வேற ஏதாவது இருக்கா? நீங்க போனதுக்கு அப்புறம் இந்த உலகம் உங்களை பத்தி பேசணும்னு நினைக்கிறீங்களா, இருக்கும்போது பேசணும்னு நினைக்கிறீங்களா? என்னுடைய வாழ்க்கையை வேறு மாதிரி நான் வாழ முடியுமா? இதற்கு நான் என்னுடைய குறிக்கோளை முதலில் மாற்றி அமைப்பதற்கு, என்னுடைய சிந்தனை திறனை பணக்காரர்கள் தான் சாப்பிடலாம் முடியும் அப்படின்றது ஒரு, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அன்அக்செப்டபிள் ஆர்குமெண்ட்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இனி உலகத்தில் மாற்றி அமைத்த பல சிந்தனையாளர்கள் பார்த்தீங்கன்னா லைஃப்பில் பெருசாக ஒன்றும் சம்பாதிச்ச மாதிரி எனக்கு தெரியல. எடுத்து பாருங்க, லைஃப் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எனக்கு இந்த கிடைத்த அந்த முக்கியமான இந்த சிந்தனை பொக்கிஷத்தை நான் யூஸ் பண்ணுவதற்கு தயாராக இருக்கிறேன். அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? என்னுடைய பர்பஸை கண்டுபிடித்து நான் ரெடியாக இருக்கேன். பர்பஸை கண்டுபிடிச்சு
என்னுடைய எஃபர்ட்ஸை நான் ஃபோக்கஸ்டாக போட ஆரம்பிக்கும் பொழுது லைஃப் ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்னால் நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கலாம், எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸு கிடையாது. சிரிக்கிறா, சந்தோஷமாக பாருங்க. இதை ஏற்பாடு பண்ணணும், எல்லாரும் வரணும், உட்காரணும், இப்படி வரேன் யாரும் இல்லைன்னா நம்ம ஜாலியாக போயினே இருக்கும். எனக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒன்றும் ஸ்ட்ரெஸ்ஸே கிடையாது. என்ன ஸ்ட்ரெஸ்ஸு என்ன இருக்குது வாழ்க்கையில்? அனிமல்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸு கிடையாது. ஏன்னா அது பியூர்லி எக்ஸிஸ்டென்ஷியல் மோடில் வாழுது. அன்றைக்கி சாப்பிடணும். ஏதாவது அனிமல் 2 பீரோ வாங்கி 2 ஃப்ரிட்ஜை வாங்கி போட்டு அடிச்சு உள்ளே போட்டு பார்த்துருக்கோமா? பார்த்தது கிடையாது. எவ்வளோ சந்தோஷமாக சிரிக்கிறார் பாரு. நம்ம ஊரில் தான். ஏன்னா போன வாரம் ஏதோ ஒரு டிவியில் யாரோ ப்ரோக்ராம் ஒரு கிளிப்பிங் ஃபார்வர்ட் பண்ணாங்க. அதில் ஒருத்தர் பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், 1980கள் வரைக்கும் இந்த ராப்பிச்ச கான்செப்ட் இருந்ததுங்க. வீட்டில் நீங்கள் சமைச்சதை வச்சா கெட்டு போயிடும், நைட்டு வருவோம் போட்டுருவோம். 1980களில் இந்தியாவில் முதல்ல ஃப்ரிட்ஜ் வர ஆரம்பிச்சது. அன்னையோட ராப்பிச்சக்காரன் செத்து போயிட்டான். ஏன்னா அதுக்கப்புறம் அந்த ராப்பிச்சக்காரங்க போடுற சோறு தான் உங்களுக்கெல்லாம் மறுநாளைக்கு போடுறாங்க. கரெக்டா? அதனால தான் காமிச்சேன். இதில் வேற ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கன்ஃபார்ம் பண்ணுறாரு. ஒரு ஆக்சுவலாக பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். இது உங்களுக்கு உங்கள் மேலே ஒன்றும் வருத்தத்தில் சொல்லாமா, வீட்டில் நடக்கிறது. இன்றைக்கி எல்லாருமே சமைச்சு எல்லாருமே ஃப்ரிட்ஜில் வச்சு எல்லாருமே அதே தான் திங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. யூஎஸில் போய் பார்த்தீங்கன்னா 3 வாரத்துக்கு சமைச்சு டீப் ஃப்ரீசரில் வச்சிடறோம். என்ன சாப்பாடு அப்படின்னா திறந்து பாரு, எது இருக்கோ எடுத்து சூடு பண்ணி சாப்பிடுது. அவங்க என்னைக்கா ஒரு நாளைக்கு திருப்தியாக சாப்பிட்றாங்க, ரெஸ்டாரண்ட் போயிட்டு வருவாங்க. வீட்டில் சமைக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லை. இனி அது வேற பிரச்சனை விடுங்க. இப்போ உங்களுடைய வாழ்க்கை இப்படி இருக்கா? எப்படி அமையணும்? உடல் சார்ந்த பணம் சார்ந்த வாழ்க்கையா, இல்லை அதை தாண்டிய வாழ்க்கை எனக்கு ஏதாவது இருக்கா? என்னுடைய ட்ரூ பொட்டென்ஷியலை நான் அட்டைன் பண்ணிட்டேன்னா? ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் இது மாதிரி நிகழ்ந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு 2500 ஒரிஜினல் கொட்டேஷன்ஸ் எழுதிருக்கு. என்னோட ட்விட்டர்லையோ லிங்க்டின்ல போய் ஃபாலோ பண்ணிங்கன்னா இருக்கும். இது எல்லாத்தையும் வச்சு நிறைய புத்தகம் 13 புத்தகங்கள் வந்தாச்சு. இன்னும் நிறைய புத்தகங்கள் வந்துட்டு. இது எல்லாமே மனதில் ஏற்படக்கூடிய ஒரு கேள்வியானது ஒரு கொட்டேஷனாக மாறும். இந்த கேள்விக்கு ஒரு பதில் வரும், அந்த கேள்விக்கு ஒரு கொட்டேஷன். ஸோ யாராவது ஒருவேளை நீ இவ்வளோ பேசுறியே, நீ ஏதாவது சிந்திச்சியான்னு கேட்டீங்கன்னா அது பதில் சொல்லிடும். அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு 10 தடவையாவது சிந்திக்கிறேன்னு வச்சுங்க. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் ஒரு தடவை சிந்திச்சாலே பெரிய விஷயம் சொன்னார். அதனால நிறைய சிந்திக்கிறேன். இருந்தாலும் கொஞ்சம் இருக்கு மேலே, ஐ மீன் கலர் சொன்னேன். இது உங்களுக்கு வேண்டும் என்றால் நீங்க உங்களுடைய ஜேர்னியை ரீலுக் பண்ண வேண்டிய டைம் இது. இதுக்கு புரியறதுக்கு ஒரு வழி, பல வழிகள் இருந்தாலும் ஒரு முக்கியமான வழின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ஜேர்னியை இன்டர்னல் ஜேர்னியா மாத்துறது. எப்படி மாத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல வழிமுறைகள் இருந்தாலும் ஒரு முக்கியமான வழிமுறை, உங்களுக்கு இருக்கக்கூடிய 24 மணி நேர காலகட்டத்தில் தினசரி ஒரு அரை மணி நேரமோ 40 நிமிஷமோ 45 நிமிஷமோ ஒதுக்கி வச்சு உள்முகமாக உங்களை பார்த்தது. கிட்டத்தட்ட ஒரு 7000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிரபஞ்சத்திலே 3வது பெரிய நட்சத்திரம் ஜேஷ்டான்னு உண்டு. அதை ஒரு பெரிய ரிஷி ஒருத்தர் கண்டுபிடிச்சு அந்த காலத்தில் எழுதி வச்சு போனார். அது ஒரு 40 வருஷம் முன்னாடி தான் ஹபுள் டெலிஸ்கோப் மூலமா கன்ஃபார்ம் பண்ணாங்க இது மாதிரி ஒன்று இருக்குன்னு. அவர் அதை எப்படி கண்டுபிடிச்சாரு? வெறும் கண்ணுக்கு தெரியாத நட்சத்திரம் அதெல்லாம். எப்படி கண்டுபிடிச்சார் பார்த்தீங்கன்னா தியானத்தின் மூலமாக கண்டுபிடிச்சு. தியானத்தின் மூலமாக எதவனா செய்ய முடியும், தியானமும் செய்ய முடியும். தியானத்தின் மூலமாக பல கேள்விகளை கேட்க முடியும். இன்னி வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா பல கண்டுபிடிப்புகள், ஆராய்ச்சிகள், சயின்டிபிக் டிஸ்கவரிகளையும் பாத்தீங்கன்னா தெரிஞ்சோ தெரியாமையோ தியானத்தின் மூலமாக வருது. ராமானுஜர் அடிக்கடி இதை பத்தி தன்னுடைய கணித புத்தகங்கள் எழுதியிருக்காரு. இந்த கேள்வியினுடைய சிந்தனையுடன் நான் தூங்கும் போது மறுநாள் காத்தால எனக்கு அந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் வருது. அதை தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதனால அவரை நான் அண்டர்மைன் பண்ண வரல. அவரு ரொம்ப ஹம்பிளா சொன்ன ஒரு விஷயம், பல புரியாத கணித ஈக்குவேஷன் சால்வ் பண்ண முடியாத கொஸ்டின்ஸ் எல்லாம் நான் நைட்ல அதை பத்தி யோசிச்சுட்டு அதை பத்தினியோட சிந்தனையுடன் படுக்கும்போது எனக்கு தெரியாத ஒரு ஆழ்நிலை மனதிலிருந்து ஒரு சப்போர்ட் கிடைச்சு மறுநாள் காத்தால சொல்யூஷன் எனக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை போன்று உங்களுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா உள்முகமாக செல்வதற்கான ஒரு வழிமுறையை கற்றுக்கொள்வது. அது சொல்லிக் கொடுக்கறது தான் எங்களுடைய வேலை. இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட்ல பாத்தீங்கன்னா முக்கியமாக வெளிமுகத்தில் பார்ப்பதற்கு உங்களுக்கு சொல்லித் தருவானா அநேகமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா உள்முகமாக பார்ப்பதற்கு நமக்கு நிறைய பேர் தெரியாது. கண்ணை மூடின்னு 2 நிமிஷம் நம்மளால நார்மலா உட்கார முடியாது. தூங்கினால வழிய 2 நிமிஷம் உட்காந்தாலும் அப்படி சைட்ல எடுத்து இப்படி வாட்ஸ்அப் நோண்டுறது, மிஸ் கால் இருக்கான்னு பாக்குறது, இப்படிதான் நம்ம மைண்ட் இருக்கு. ஏன்னா மைண்டுடைய நேச்சர். இதை ரெகுலேட் பண்ணி உங்களுடைய பர்பஸை கண்டுபிடிப்பதற்கு, உங்களுடைய சரியான கேள்விகளை கேட்பதற்கு, அந்த சரியான கேள்விகளை எங்க கேட்கணும், எப்படி கேட்கணும், வரக்கூடிய பதிலை எப்படி ப்ராசஸ் பண்ணணும்,
அப்படின்றதுக்கு ஒரு அருமையான வழிமுறை ஹார்ட்ஃபுல்னஸ் தியான பயிற்சி. இதில் என்ன பண்ணுவோம்? எண்ணங்களுக்கு ஓய்வு கொடுத்து எண்ணங்களை ஒரு நிலையில் நிறுத்தி வைப்பதற்கு பேர் தியானம். 27 டெஃபினேஷன் இருக்கு. அது ஒரு டெஃபினேஷன். டு திங்க் அபவுட் சம்திங் கண்டினியூஸ்லி. ஒரே ஒரு எண்ணத்தில் உங்களுடைய எண்ணத்தை அமர்த்தி வைக்கக்கூடிய ஒரு திறமையை வளர்த்துக் கொள்ளுது. சின்ன வயசுல உங்களுக்கு ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா பஞ்சு ஒரு கண்ணாடி கொடுப்பாங்க. இந்த பஞ்சை வெறும்னா நீங்க சூரியன் காமிச்சீங்கன்னா ஒண்ணுமே நடக்காது. ஆனா அந்த பூத கண்ணாடியை நடுவில் நீட்டி ஒரு போக்கஸ்ல வச்சீங்கன்னா ஸ்பிளிட் செகண்ட்ல பத்திக்கும். கிட்டத்தட்ட அதனுடைய ஈக்குவலண்ட் தான் பாத்தீங்கன்னா உங்களுடைய எண்ண சக்தி அப்படின்னு சொல்லலாம். அதை எப்ப போக்கஸ் பண்றீங்களோ ஆட்டோமேட்டிக்காக எந்த ஆப்ஜெக்ட்ல போக்கஸ் பண்றீங்களோ அது உங்களுக்கு ரிவீல் ஆக ஆரம்பிக்குது. அது கடவுளாக இருக்கலாம், நேச்சராக இருக்கலாம், ஒரு சயின்டிபிக் டிஸ்கவரியாக இருக்கலாம், உங்கள் வாழ்வியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம், நீங்கள் யார் என்பதை உங்களுக்கு புரியக்கூடிய விஷயமாக இருக்கலாம். தினசரி எதை வச்சு வேணா நீங்க முதல்ல அந்த ஹேபிட் கத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் அந்த ஹேபிட்ல கிடைக்கக்கூடிய ஒரு எபிலிட்டி டு ஃபோக்கஸ் சொல்லலாம். இதை நீங்க எப்படி வேணா யூஸ் பண்ண முடியும். இது எல்லாருக்கும் அவைலபிள். எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன், எப்படி மூச்சு, தண்ணீர், சூரிய ஒளி எல்லாருக்கும் ஃப்ரீயோ, பாட்டில் போட்டா காசு, அப்படியே குடிச்சிங்கன்னா ஃப்ரீ. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிள். என்ன பண்ணணும்? கண்ணை மூடிட்டு உட்காரணும் ஒரு 15 நிமிஷம். என்ன சார் பண்ணணும்? உங்களுடைய இதயத்திற்கு எண்ணத்திற்கு ஒரு பயிற்சி. என்னுடைய எண்ணமானது ஒரு இடத்துல உட்காரும் அப்படின்னா நான் எப்படி உட்கார வைக்கணும்? அதுக்கு ஒரு சப்போசிஷன் கொடுக்கணும். உலகத்தில் வியாபித்திருக்கக்கூடிய இயற்கையானது, கடவுள் சக்தியானது என்னுடைய இதயத்திலும் ஒளிரூபமாக இருக்கின்ற ஒரு சப்போசிஷனோட ஒரு 10-15 நிமிஷம் உட்காரும். முதல் நாள் உட்காரும்போது கஷ்டம். முதல் நாளே சைக்கிள் சாம்பியன் ஆனவங்க யாரும் இருக்க முடியாது. ஏறி குரங்கு பெடல் போட்டால் யாரையாவது இடிப்போம், கீழே விழுவோம், முட்டியில் அடிப்படுவோம். கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஓட்ட ஆரம்பிக்கும். நார்மலாக நான் ரெக்வஸ்ட் பண்ணுறது, இது கத்துன்றதுக்கு அப்புறம் 3 நாள் கண்டினியூஸாக சொல்லி தருவாங்க. அதுக்கப்புறம் 90 நாட்கள் தேங்க்ஸ் டு டெக்னாலஜி எங்களுடைய இந்த பயிற்சியானது நீங்கள் iOS வச்சிருந்தாலும் சரி, ஆண்ட்ராய்டு OS வச்சிருந்தாலும் சரி, ஹார்ட்ஃபுல்னஸ்ன்ற ஆப்பை போய் தேடி பார்த்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஷிஃப்ட்டில் வர்றதா இருந்தால் ஷிஃப்ட்டில் இல்லாத நேரத்தில் கூட ப்ராக்டிஸ் பண்ணுவோம். 90 டேஸ் சயின்டிஃபிக் எவிடன்ஸ் நாங்கள் சொல்லுவோம். நாங்கள் யாரையுமே நாங்கள் சொல்றது அப்படியே நம்பணும்னு எதிர்பார்க்கறது இல்லை. அது ஒரு முட்டாள்தனம். 90 நாட்கள் இந்த பயிற்சியை எப்படி பயிற்சி பண்ணணும்? அது மாதிரி ஒரு ஜிம்முக்கு போறீங்கன்னா ஒரு நாள் 30வது நாள் 60 நாள் போனால் ஃபேமிலி பேக்காக தான் இருக்கும், 6 பேக்காக மாறாது. அட்லீஸ்ட் ஒரு 90 டேஸ். இதே மாதிரி இந்த பயிற்சிகளை ஒரு 90 நாட்களுக்கு தினசரி ஒரு நேரம் காலம் ஒதுக்கி, என்னைக்கு ஆரம்பிக்கும்? நாளைக்கு ஆரம்பிக்கணும்னு அவசியம் இல்லை. 5ஆம் தேதி ஆரம்பிக்கிறேன் சார், 10ஆம் தேதி ஆரம்பிக்கிறேன், மெதுவாக ஆரம்பிச்சது 90 டேஸ் நான் ஸ்டாப்பாக பண்ணுங்க. ஒவ்வொரு நாள் இது நடக்கும் பொழுதும் என்ன மாறுதல் உங்களுக்கு தெரியுதுன்னு ஜேர்னல் பண்ணுங்க. உங்களுக்கு ஆஃபீஸ்லேயே பார்த்தீங்கன்னா டெய்லி ரிப்போர்ட், ரிவ்யூஸ் எல்லாம் என்ன பண்ணுங்க, என்ன சேஞ்ச் வருதுன்னு அப்சர்வ் பண்ண சொல்லுவாங்க. இதை போன்ற மாறுதல்கள் நீங்கள் அப்சர்வ் பண்ணிட்டு 90 நாட்கள் கழித்து இந்த பயிற்சியானது என்னோட வாழ்க்கையில் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா, அவர் கேட்க சொன்ன கேள்வி கேட்கக்கூடிய திறமை எனக்கு வருதா, என்னுடைய கான்சியஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுதா, இதெல்லாம் உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும். 90 டேஸ் கழிச்சு உங்க கையில் சஃபிஷியன்ட் டேட்டா இருக்கும். ஒரு குவாலிட்டி சாம்பிள்னா மினிமம் 30 சொல்லுவாங்க, குளோபல் சாம்பிள் சைஸ் மினிமம். இது மாதிரி ஒரு 90 டேஸ் சாம்பிள் எடுத்து அந்த டேட்டாவை நீங்க அனலைஸ் பண்ணி என்னுடைய முன்னேற்றத்திற்கு இது உபயோகமாக இருக்குன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டினியூ பண்ணு. அப்படி இல்லைன்னா நீங்க சொல்லலாம், சார் சொன்னீங்க எனக்கு பெருசா வித்தியாசம் இல்லை, ஒருவேளை நீங்க பண்ணதுல ஏதாவது தவறுகள் இருக்கலாம், இல்ல மேபி நிஜமாவே உங்களுக்கு பெனிஃபிட் இல்லாமல் இருக்கலாம். அப்போ we are talking sense அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நான் இப்போ உட்கார்ந்து எங்களுடைய ஒரு வாலண்டியர் உங்களுக்கு சில ரிலாக்ஸேஷன் டெக்னிக்னு சொல்லுவார். ஒரு 3-4 நிமிஷம் நடக்கும். கண்ணை மூடிட்டு மொபைல் ஆஃப் பண்ணிடுங்க. முடிஞ்சதுன்னா செருப்பு ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா பெட்டர். ஏன்னா இது ஒரு இயற்கை கடவுள் சார்ந்த விஷயம், அதற்கான ரெஸ்பெக்ட். இது செய்யும் பொழுது அதனுடைய முடிவிலேயே தியானம் தொடரும்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு 15 நிமிஷம் நடக்கும் மொத்தமானு வச்சுக்கோங்களேன். அந்த நேரத்தில் உங்களோட கண்ணை மூடி உட்கார, கடைசியில் தட்சால் ஒரு குரல் கேட்கும்போது கண்ணை திறந்து பாருங்க. இந்த 15 நிமிஷத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இதுவரைக்கும் நீங்கள் ஏற்கனவே ப்ராக்டிஸ் பண்ணலைன்னா வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையாக இருக்கும். ஆனால் இந்த ஒரு நாளை வச்சு ஜட்ஜ் பண்ணாதீங்க. கிவ் இட் அ ஃபேர் சான்ஸ் ஆஃப் 90 டேஸ். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அது ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் பேசிட்டேன் சார், இல்லை கட்சியில் சொல்லணும் இல்லை, அதுக்கப்புறம் அந்த டாபிக் வரலன்னு சொல்லிடுவாங்க. காட்டில் மழை. ஸோ நம்ம இப்போ பயிற்சிக்கு போகிறோம். மீண்டும் மீண்டும் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. பல நாட்களாக சேர்ந்து பேசி நடத்தியிருக்காங்க. இனிமேல் தொடர்ச்சியாக இங்கே நடத்துறதுக்கு நீங்கள் ரெடியாக இருந்தால் நாங்கள் இங்கே எங்களுக்கு பக்கத்துலேயே நிறைய சென்டர்ஸ் ஆளுங்களாம் இருக்காங்க.
ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். மீண்டும் வாய்ப்பு கொடுங்க. நன்றி, வணக்கம்.